அன்பார்ந்த நண்பர்களே, வயநாட்டில் நடந்த நிலச்சரிவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் கிட்டத்தட்ட இந்த 5 நாளில் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துருக்காங்க அப்படிங்கிற துக்கமான செய்தி தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வேலையில் அங்கே பல்வேறு நபர்கள் களப்பணியில் இருக்கிறாங்க. பேரிடர் மீட்பு குழுவை சார்ந்தவர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள் என்று பல அரசு தரப்பை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய வேலையில் எஸ்டிபி என்று சொல்லக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற கட்சியுடைய தொண்டர்கள் அளப்பரிய ஒரு பணியை செஞ்சிட்ருக்கிறாங்க. எந்தளவுனா பேரிடர் காலங்களில் எல்லா கட்டங்களையும் அவங்க உதவி செஞ்சுருக்கிறாங்க. கொரோனா காலங்களில் இறந்த உடல்களை அடக்கம் பண்ணாங்க. ஸோ இந்த வேலையில் மீண்டும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில், ஒரு மத நல்லிணக்க ஒரு அடிப்படையில் இன்றைக்கி கேரளா வயநாட்டில் பல உடல்களை மீட்டுட்டு வர்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் சமீபமாக 2 உடல்களை மீட்டிருக்காங்க, மிகவும் சிரமப்பட்ட நிலையில். ஸோ அந்த சகோதரர்களுக்கு நம்ம தொடர்ந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லணும். அவர்களுடைய இந்த செயலுக்கு நிச்சயமாக இறைவன் அவர்களுக்கு மிகப்பெரிய கூலியை கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர்களுக்காக பிரார்த்தனையும் செய்யணும். ஸோ அந்த காணொளி தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காணொளி. റോഡുണ്ടോ? അവിടെ ഇറങ്ങില്ലെന്ന് അറിയുമ്പോൾ ഞാൻ മാറാൻ നേരത്തെ നിങ്ങളുടെ കൈ പിടിക്കണേ. ബ്രേക്കിന് ഞാൻ മാറാൻ നേരത്തെ എന്റെ കൈ പിടിക്കണം. സാവധാനം മതി. നന്നായിരുന്നു. ഇതിന്റെ പ്രശ്നമല്ല, ഇതിന്റെ പ്രശ്നമല്ല. പോട്ടെ, നേരെ പോട്ടെ. മരവിടല്ലേ കുറ്റിണ്ടാവും അവിടെ. എടുക്കാൻ പാടട്ടോ, മറ്റേ ബോർഡിനെ കാണരുത്. രണ്ട് സൈഡിൽ